Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Class 12 Physics Unit 1 Electrostatics இருந்து 1.5.1 Electrostatic Potential Energy and Electrostatic Potential அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இப்போ நம்ம ஏர்லியரா 11th கிரேட்ல வந்து கிராவிடேஷன் லெசன்ல கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுல டெஃபினேஷன் கொடுக்கும் பொழுது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அதே மாதிரி இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை டிஃபைன் பண்ணணும்னா அதுல இன்வால்வ் கூடிய ஃபோர்ஸஸும் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸா இருக்கணும். ஓகே, அப்ப இங்க இந்த இடத்துல ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அல்லது கூலும் ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கூலும்ஸ் ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம ஏன் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொல்றோம்னா, இப்போ இங்க எர்த் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்கு. பாயிண்ட் மாஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறேன். ஒரு ஹைட்டுக்கு த்ரூ ஹைட் வந்து நான் அதை ரைஸ் பண்ண போறேன். இப்போ இந்த ரைஸ் பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்கு? இன்னும் நேரம் போகலாம், இல்ல இப்படி வளைஞ்சு போகலாம், இல்ல ரெண்டு தடவை அப்படி திரும்பி திரும்பி போகலாம். ரைட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கு. இப்போ எல்லாத்துலயுமே நான் என்ன பண்ண போறேன்? ஒர்க் பண்றேன். என்ன? ஒரு ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ். ஏன்னா ஏன் ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம்னா, எப்போதுமே இந்த பாயிண்ட் மாஸுக்கும் இந்த எர்த், இதுதான் எர்த், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போதுமே டுவர்ட்ஸ் த சென்டர் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் மாஸை நான் இன்னொரு ஹைட்டுக்கு நான் தூக்கிட்டு போனோம்னா அகெயின்ஸ்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் போகணும். இந்த மாதிரி நான் அகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் போகும்பொழுது வாட் இஸ் த ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு what is the formula? W is equal to force into displacement. Okay, I of vector dot dr vector. இப்போ இந்த ஒர்க் டன் வந்து மூணு டிஃபரெண்ட் பார்ட்ல பார்த்தோம். இந்த மாதிரி மல்டிபிள் பார்ட்ஸ்ல போகலாம். ஆனா ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, எண்டிங் பாயிண்ட் எது? ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ, எண்டிங் பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. எந்த பாத்துல போனாலும் ஒர்க் டன் வந்து இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷனை டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்கணும். ஸோ அப்ப இந்த டிஆர்ங்கிறது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்டா மட்டுமே இருக்கணும், டிஸ்டன்ஸ் டிராவல்டா இருக்கக்கூடாது. கரெக்டா? அப்படி இருக்கும் பொழுது எந்த பாத்துல நீங்க போனாலும் ஒர்க் டன் வந்து சேமா இருக்கும். அப்போ ஒர்க் டன் வந்து இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பாத். ஒர்க் டன் பை அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து is independent of the path. Work done by a conservative force is independent of the path. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒர்க் டன் எப்படி ஸ்டோர் ஆகும்னா, இந்த ஒர்க் டன் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். அப்ப இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு பாயிண்ட் மாஸ்க்கு ஒரு எனர்ஜி இருக்கும், இந்த பிங்கிற பாயிண்ட் போகும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் இந்த பொட்டன்ஷியல் தான் நம்ம ஒர்க் எவ்வளவு சப்ளை பண்ணும், எவ்வளவு ஃபோர்ஸ் நான் சப்ளை பண்ணும், அப்படினால தான் இவ்வளவு ஒர்க் பண்ண முடியுங்கிறத எதை டிசைட் பண்ணணும்னா டிஃபரன்ஸ் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் டிசைட் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல. ஸோ 11th நம்ம படிச்ச கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அங்க ரெண்டு மாஸ்க்கு நடுவுல பார்த்தோம், இப்ப ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல பார்க்க போறோம். சரி, இப்ப இந்த இடத்துக்கு வரலாம், இந்த கண்டென்ட்டுக்கு வரலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட் சார்ஜ், இதை வந்து சோர்ஸ் சார்ஜ்னு சொல்லுவோம். நான் எழுதுறேன், this is called as the source charge. இந்த சோர்ஸ் சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கும்போது என்ன, அந்த லெசனே எலக்ட்ரோஸ்டாட்டிக் தானே, அதை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதை சுத்தி இருக்கும். ஸோ சார்ஜ் அட் ரெஸ்ட் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். சரி, இப்போ இந்த சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்குமா எல்லா டைரக்ஷன்லயும்? ஏன்னா பாயிண்ட் சார்ஜ் இல்லையா, ஸ்பெரிக்கல் சிமெட்ரி இருக்கும். இப்போ நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சேன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த சிமெட்ரிக்குள்ள, அதாவது இந்த சர்ஃபேஸ்ல எப்போதுமே கான்ஸ்டன்ட் ஆகும். ரைட், இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு டெஸ்ட் சார்ஜ் Q டேஷ் அப்படிங்கிறது, Qங்கிறது சோர்ஸ் சார்ஜ், Q டேஷ்ங்கிறது ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். இது நான் வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொண்டு வரேன். இப்போ இந்த இடத்துல ஒரு Q டேஷ்ங்கிற சார்ஜ் இருக்கும்போது ரெண்டுத்துக்கும் நடுவில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ரைட், ஆனால் அந்த சோர்ஸ் சார்ஜ் மூவ் ஆகக்கூடாது, ஒன்லி த டெஸ்ட் சார்ஜை மட்டும் தான் நான் மூவ் பண்றேன். ஸோ Q டேஷ் அப்படிங்கிறது ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் விச் இஸ் அ டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் இப்படி கொண்டு வரும்பொழுது என்ன நடக்கும்? ரெண்டுத்துக்கும் நடுவில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதையும் மீறி நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போறேன். ஸோ இது வந்து எஃப் ரிப்பல்சிவ், இது வந்து டியூ டு கூலும் ஃபோர்ஸ், எஃப் ரிப்பல்சிவா இருக்கும். ஆனா அதையும் மீறி ரிப்பல்ஷன் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டா நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்ப இந்த மாதிரி ஒர்க் டன் அகெயின்ஸ்ட் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ரைட், இதுதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும் இந்த சார்ஜஸ் மேல ஒவ்வொரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்.
ஓகேவா? சோ அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரி, இப்ப இப்படி வருதே, இப்ப ரெண்டு ஃபோர்ஸஸும் பேலன்ஸ்டா இருந்தா, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும் பொழுது, எஃப் எக்ஸ்டர்னல் வந்து இந்த எஃப் கூலுமியன் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிற பட்சத்துல நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் வந்து ஜீரோவா இருக்கும். அப்போ அந்த பார்ட்டிகிள் ஆக்சலரேட் ஆகாது. ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகிள் ஜீரோ. அப்ப இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த சார்ஜை நான் மூவ் பண்ணும்போது நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கு. ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கூலுமியன் ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும்போது சார்ஜ் ஆக்சலரேட் ஆகாது. ஸோ சார்ஜ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில இந்த பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வாட் இஸ் த ஒர்க் டன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒர்க் டன்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் மூவிங் த சார்ஜ் ஃப்ரம் பர்டிகுலர் பாயிண்ட். வாட் இஸ் த பர்டிகுலர் பாயிண்ட்? லெட் மீ சே இந்த பாயிண்ட் ஆர், இந்த பாயிண்ட் ஆர்ல இருந்து ஒரு க்ளோசர் பாயிண்ட் பீக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா ஐ ஹாவ் டு டூ த ஒர்க் டன். ஸோ திஸ் ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் அஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ ஒர்க் டன் ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் ஃபார்முலா வந்து எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர். ஓகே, சோ நான் இங்க இருந்து எந்த இடத்துல இருந்து வேணா கொண்டு வரலாம். ஆர்ல இருந்து பி கொண்டு வரலாம். இதே ஆரை நான் தூக்கி இன்ஃபினிட்டியில வச்சும் நான் கொண்டு வர முடியும். அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு குட்டி ஸ்மால் ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொன்னா இங்க இருந்து இங்க கொண்டு வரணும், இங்க இருந்து இப்படி கொண்டு வரணுங்கிறதுக்கு இல்லாம நான் இன்டகிரேட் பண்ணிடுறேன். ஏன்னா டோட்டல் ஒர்க் டன்னை நான் ஆட் பண்ண முடியும். ஸோ ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், நான் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்ப இன்டகிரல் dw இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர். இந்த இடத்துல எஃப் வெக்டர்ங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நமக்கு தெரியும் இந்த எஃப் எக்ஸ்டர்னல்ங்கிறது கூலுமியன் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாவும், ஓகே, மேக்னிடியூட் வைஸ் சேமா இருக்கும், பட் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப கூலும் ஃபோர்ஸ் என்ன நமக்கு முன்னாடியே தெரியும். ஒரு சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கும்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து Q dash E வெக்டரா இருக்கும். Q dashங்கிறது டெஸ்ட் சார்ஜ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் E வெக்டர்ங்கிறது எதனால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா சோர்ஸ் சார்ஜ்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ Q dashங்கிறது டெஸ்ட் சார்ஜ், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதனால வருதுன்னா Qங்கிற சோர்ஸ் சார்ஜ் மூலியமா. சரியா? அப்ப நான் இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ இன்டகிரல் மைனஸ், ஓகே, மைனஸ் எடுத்துறேன், Q dash E வெக்டர் டாட் E வெக்டர் dr வெக்டர். Q dash வெளியே எடுத்துறேன். ஸோ மைனஸ் Q dash E வெக்டர் டாட் dr வெக்டர். இதுதான் ஒர்க் டன். இந்த ஒர்க் டன் தான் உங்களுக்கு என்னவாகும், பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நான் ஒரு சிம்பிள் கொடுக்க போறேன். ஸோ சார்ஜ் வந்து ஒரு ஆர்ங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு வருது. அப்ப இந்த இடத்துல அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், அது வந்து யூஆர்னு எழுதுறேன். இந்த பார்ட்டிகிள் இந்த இடத்துக்கு, இதுதான் சோர்ஸ் சார்ஜ்ல இருந்து ஒரு பக்கத்துல வரும்போது அதுக்கும் பொட்டன்ஷியல் வேற மாதிரி இருக்கும், அது யூ. சோ இந்த டிஃபரன்ஸ் யூஆர் மைனஸ் யூபி, அல்லது எங்க ஃபைனலா வருது பிங்கிற பாயிண்ட்டுக்கு வருது. சோ அப்ப யூபி மைனஸ் யூஆர் அப்படிங்கிறது தான் சேஞ்ச் இன் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. தட் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு work done. So that is equal to minus Q dash integral E vector dot dr vector. Okay, so this is the potential energy. So what is the potential energy? It is nothing but work done by conservative force in moving a unit positive charge, okay, from one point to the another point. அதுதான். இப்போ இதே சார்ஜ், அந்த டெஸ்ட் சார்ஜ் நான் கீழே வந்துட்டேன்னா டெல்டா Q divided by Q dash வந்து எனக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆயிடும். Again I am going to give a symbol V. ஓகே, யூங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்ப நான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அல்லது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்க போறேன், அது டெல்டா வி அப்படின்னு எழுதுறேன். சோ திஸ் இஸ் டெல்டா வி. டெல்டா வி இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இங்க எழுதுறேன், திஸ் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னாலே between 2 points, the differenceனாலே between any two numbers, right? So between any two charges. Okay, அப்ப அது எப்படி எழுதலாம், Vp minus Vr is equal to, it is nothing but potential energy per unit charge. So this is potential energy per unit charge. So this must be equal to integral minus of E vector dot dr vector. இதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ இப்போ எப்படி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் மெஷர் நம்ம டிஃபைன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகெயின் திஸ் இஸ் நத்திங் பட் த ஒர்க் டன். எப்படி பண்றோம், ஒர்க் டன் பை அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். என்ன பண்றோம், அந்த சார்ஜை மூவ் பண்றதுக்காக அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். ஸோ த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் வேணா கூட டிஃபைன் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா எனி 2 பாயிண்ட்ஸ். இந்த இடத்துல எனி 2 பாயிண்ட்ஸ்ங்கிறது ஆர் அண்ட் பி. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரை தூக்கி நான் இன்ஃபினிட்டி ஒரு அதிகமான தூரத்துல வச்சிடறேன். அப்ப நான் இன்ஃபினிட்டில இருந்து
Pங்கிற பாயிண்ட்க்கு நான் கொண்டு வரதுக்கு what is the electric potential. அப்ப இந்த இடத்துல நமக்கே தெரியும் electrostatic potential energy formula என்ன இப்பதான் பார்த்தோம். ரைட், இந்த பொட்டன்ஷியல் அட் இன்ஃபினிட்டி இருக்கும்போது ஒரு லார்ஜ் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பொட்டன்ஷியல் வந்து 0 ஆயிடும். ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், இன்ஃபினிட்டில இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு பதிலா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ங்கிறது பிட்வீன் டூ க்ளோசர் பாயிண்ட்ஸ். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட்க்கும் போது ஒரு பாயிண்ட் நான் இன்ஃபினிட்டின்னு எடுத்துப்பேன். சோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் as the work done by a conservative force to bring a unit positive charge from infinity to a point P in the presence of electric field. So in the electric field or in the presence of electric field. Okay, so in the mind move பண்ணும்போது it should be having a constant velocity to bring a unit positive charge from infinity to a point P with constant velocity. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா charge accelerate ஆகல. Okay, in the presence of electric field of what? Electric field due to the source charge. இதுதான் electric potential அப்படின்னு சொல்றோம். So you should know two things. One is delta U ங்கிறது it is nothing but work done. அதோட formula என்ன? It is minus q dash integral E vector dot dr vector. Okay, அதே இது what is electric potential or electric potential at a point அப்படின்னு கேட்டாங்கன்னா this formula is going to become simply minus integral E vector dot dr vector. இது என்னது? It is nothing but potential energy per unit charge. ரைட், இப்ப இதுல இருந்து நமக்கு யூனிட் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் யூனிட் பாத்தீங்கன்னா டெல்டா யூங்கிறது எனர்ஜி, ஸோ ஜூல்ஸ் பர் கூலுங்கிறது ஒரு எனர்ஜி, அல்லது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலா நம்ம வோல்ட் அப்படிங்கறது சொல்ல போறோம். ஸோ இன் மெமரி டு த பர்சன் அலெசாண்ட்ரோ வோல்டா, ஸோ வி ஆர் கோயிங் டு கிவ் த நேம் வோல்ட் டு த பர்டிகுலர் கிவன் குவான்டிட்டி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு ஆல்வேஸ் தெரியும், எப்போதுமே ஜூல்ஸ், எனர்ஜி இஸ் மெஷர்ட் இன் ஜூல்ஸ். ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இதுல இருந்து, இப்ப இந்த இடத்துல இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா டெல்டா வி, இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜி ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, மைனஸ் இ வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் இருக்கு இல்லையா? ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சோர்ஸ் சார்ஜ் மட்டும் தான். ஸோ த பொட்டன்ஷியல் வந்து இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த டெஸ்ட் சார்ஜ். ஸோ வி வில் ரைட் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து இட் டிபெண்ட்ஸ் on the source charge. Electric field that has been produced by the source charge. Delta V வந்து independent of the test charge. Okay? Independent of the electric field or independent of the test charge அப்படின்னு சொல்றோம். Okay? So இன்னொன்னு வந்து அந்த சார்ஜஸ் வரும்போது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆகிறதுனால எந்த கைனடிக் எனர்ஜியும் இம்பார்ட் பண்ண போறதில்லை. ஓகே,